ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். எஸ் பசங்களா, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா போகுதா லைஃப்? 1 மந்த் இருக்கு. ஸோ சூப்பரா படிச்சுட்டு இருக்கோம், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்றோம் சார். ஒவ்வொரு நாளும் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் சார். ஐம் இம்ப்ரூவிங் மை செல்ஃப். டே பை டே நாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். புதுசா கொஸ்டின்ஸை பார்க்குறோம். எஸ், ஸோ திஸ் இஸ் அ சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஃபேஸாக இருக்கும். இல்ல, யாரெல்லாம் வந்து ஒழுங்கா சிஸ்டமேட்டிக்கா டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த நாளெல்லாம் படிக்கிறாங்களோ, இந்த நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு இதுதான் பியூட்டிஃபுல்லான டேஸ். பிகாஸ் இப்போ நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கிறதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஹார்ட் ஒர்க் என்ன சும்மா போகுமா? போகாது. உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட சிஸ்டமேட்டிக்கான அப்ரோச், இதுக்கான ஒரு ரிசல்ட், இதுக்கான ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்க தான் போகுது. ஓகே, ஸோ கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் இருக்கும், ஆனாலும் நீங்க அந்த ரிசல்ட்டை பத்தி யோசிங்க. ஓகே, நான் வந்து ஒழுங்கா தான் ப்ராக்டிஸ் பண்றோம், நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணல, ஐம் டூயிங் சம்திங் கிரேட், ஐம் டூயிங் சம்திங். என்னோட 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 எல்லாருமே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஃபோக்கஸ்டா இல்ல. நிறைய பேருக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் ஃபார் மீ, எனக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதையெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணிக்கிட்டு என்னோட டே வந்து ப்ரொடக்டிவா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்களை பத்தி உங்களால நினைக்க முடியுதா? தென் பி ஹாப்பி. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா படிங்க. ஓகே, கஷ்டப்படாதீங்க, இஷ்டப்பட்டு படிங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும். அண்ட் பசங்களா, இன்னைக்கு இந்த வீடியோல நான் வந்தது, நாம சிஸ்டமேட்டிக்கா இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது நீங்க பிவைக்யூஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றீங்கல்ல, அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். நீங்க பிவைக்யூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருது டக்கு. ஸோ உடனே வந்து நம்ம ஆன்சரை பபுள் பண்ணி போனேன், ஆனா நெகட்டிவ் மார்க். ஏன்? அப்பதான் அங்க கொஸ்டின்ல ட்ராப்ஸ் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல நமக்காகவே கொஸ்டின் செட் பண்றவங்க ட்ராப் வச்சிருக்காங்க. பிரச்சனை இல்லை, நாம அந்த ட்ராப்பை முன்னாடியே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு போனா பிரச்சனையே இல்லை. ஸோ ஆன்சர் எழுதும் போது எக்ஸாம் ஹால்ல நாம எவ்வளவு விஜிலண்டா இருக்கணும், எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படியெல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம், அந்த சிச்சுவேஷன் எல்லாமே வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. அதை நாம இப்போ இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே பசங்களா, சோ ஆஃப்டர் திஸ் வீடியோ நீங்களே பாத்துக்கோங்க. நீங்க நேத்து பிவைக்யூ அட்டெண்ட் பண்றீங்க, இன்னைக்கு ஈவினிங் பிவைக்யூ அட்டெண்ட் பண்ண போறீங்க. அண்ட் இன்னைக்கு நீங்க பிவைக்யூ அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் குறையும். அண்ட் டே பை டே, இன்னும் 1 மந்த் இருக்குல்ல, டே பை டே பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ தட் நீங்க நீட் எக்ஸாம் போகும்போது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கே இருக்க கூடாதுடா. டே, அதுக்குன்னு அட்டெண்ட் எல்லாம் பண்ணாம சும்மா வந்துட்டு அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு வரக்கூடாது பசங்களா. அட்டெண்ட் பண்ணணும். நீட் எக்ஸாம் பத்தி உங்களுக்கு தெரியும்ல, இட்ஸ் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். 720ல 720 வாங்குறாங்க, 720ல 700க்கு மேல நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இட்ஸ் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். ஸோ அதனால நாம வந்து கொஸ்டினை அப்படியே அட்டெண்ட் பண்ணாம நெகட்டிவா சேவ் பண்ணலாம் நினைச்சிடாதீங்க. நம்ம என்ன பண்ணணும், மேக்சிமம் அட்டெண்ட் பண்ணணும். இப்போ பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம், நாம இப்போ மாக் டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் மேக்சிமம் கொஸ்டினை ட்ரை பண்ணணும். அதுல நெகட்டிவ் வரும்போது அந்த நெகட்டிவை கம்மி பண்றதுக்கு எப்படின்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதை விட்டு போட்டு கொஸ்டினை அட்டெண்ட் பண்றதுல பயந்துட்டு இல்ல 2 ஆப்ஷன் எல்லாம் எலிமினேட் பண்றதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஹை ஸ்கோரிங் எக்ஸாம். ஸோ அதனால நாம ஸ்கோர் எடுத்துதான் ஆகணும். புரியுதா? பிகாஸ் காம்படிஷன் அப்படிதான் இருக்கு. காம்படிட்டிவ் குரூப்ல வந்து அவங்க நல்லா ஸ்கோர் பண்றாங்க. ஸோ நாமளும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். பட் நெகட்டிவ் மார்க்கை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணணும். கிளியர்? ஸோ இதுக்கு இந்த செஷன்ல நாம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இட்ஸ் அ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல 2 மார்க்கிங்கும் இருக்கு. உங்களோட ஒரு கொஸ்டின் ரைட் ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க அதை கரெக்டா பபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கிடைக்கும், +4. உங்களோட மார்க் 4 மார்க் கூடும். அதுவே நீங்க ஒரு ஆன்சர் பண்ணீங்க, பபிள் பண்ண, ஆனா அது தப்பான ஆப்ஷன் அப்படின்னா அந்த சேட் சினாரியோ என்ன தெரியுமா, அந்த கொஸ்டினோட 4 மார்க் நமக்கு போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அதுவும் இல்லடா, ஆல்ரெடி நீ எடுத்து வச்ச மார்க்ல இருந்து 1 மார்க் குறையுதுடா, அதுதான்டா பெரிய பிரச்சனை. புரியுதா? சோ ஒரு கொஸ்டின் தப்பா நீங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகுறது 5 மார்க். அந்த கொஸ்டினோட 4 மார்க்கும் ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணி வச்ச, ஆல்ரெடி நீங்க எடுத்து வச்சா 1 மார்க், மொத்தம் 5 மார்க் போகுது. அதான் பிரச்சனை.
அதுதான் பிரச்சனை. ஓகே, சோ பி வெரி வெரி கேர்ஃபுல். இத பத்தி நாம தெரியாம எதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, we have to be very careful. சோ நமக்கு என்ன வேணும்? ப்ரிசிஷன் வேணும். ப்ரிசிஷன்னா அக்குரேட்டா இருக்கணும், ப்ரிசைஸா இருக்கணும். நம்மளோட தாட், நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், நம்மளோட பப்ளிங் ஸ்கில், இல்ல நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், மறுபடியும் சொல்லிட்டேன், ரிப்பீட் பண்றேன், டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி க்ரூஷியல். அதனால தான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, இட் ஹாஸ் டு பி வெரி வெரி ப்ரிசைஸ். சிஸ்டம் இருக்கணும். எக்ஸாம் எழுதுறது ஒரு ஆர்ட். நீட் எக்ஸாம் எழுதுறது அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. ஸோ அதுல முதல்ல எந்த சப்ஜெக்ட் எழுதணும், எப்படி, எத்தனை கொஸ்டினோட ஆன்சரை வந்து ஒன்னா பபுள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து வேற வேற வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இங்க வந்து நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி அவாய்ட் பண்றது அதுல மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன் பசங்களா. ஸோ இதுல வந்து ட்ராப் 1 அப்படின்னு என்ன பாருங்க, ரேண்டம் கெஸ்ஸிங். ரேண்டம் கெஸ்ஸிங்னா என்னடா, நீங்க நல்லா படிச்சீங்க, நிறைய பிவிக்யூ பண்ணீங்க, இதுக்கெல்லாம் அப்புறம் நீங்க நீட் எக்ஸாம் போகும்போது அங்க ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் படிச்சு, ஓகே, அது கொஸ்டினோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியாது. ஆப்ஷன்ஸ் 4 படிச்சு பார்த்தேன், எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. இதுல எந்த ஆப்ஷன் வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் உங்களோட மைண்ட் சொல்லுது. உங்களுக்கு எலிமினேட்டே பண்ண முடியல. 4 ஆப்ஷனும் உங்க முன்னாடி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பசங்களா தயவு செய்து கெஸ் பண்ணிடாதீங்க. டோன்ட் கெஸ். ஏன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தானே இருக்கு, எலிமினேஷனே பண்ண முடியல. சோ டோன்ட் கெஸ். பிகாஸ் அங்க ப்ராபபிலிட்டி வந்து எப்படி இருக்கு, உங்களோட ஆன்சர் சரியாகிறதுக்கு ப்ராபபிலிட்டி 25%, தப்பாகிறதுக்கு 75%. ஸோ ரேண்டம் கெஸ்ஸிங் பண்ணக்கூடாது பசங்களா. ரேண்டம் கெஸ்ஸிங்க்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, பிளைண்ட் கெஸ்ஸிங். ஸோ பேரெல்லாம் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. அந்த கான்செப்ட் என்ன, ஸ்ட்ராட்டஜிக் கெஸ்ஸிங் இருக்கு. only guess when you can eliminate. நம்ம யூஸ்வலி வந்து நமக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் தானே இருக்கும். யூஸ்வலி நான் சொல்றேன் 4 ஆப்ஷன் இருக்கும்போது அதுல 2 ஆப்ஷன் வராதுன்னு கன்ஃபார்மா உங்களால சொல்ல முடிஞ்சா ஓகே, there is a chance. அப்போ உங்களோட வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. உங்களுக்கு உங்களோட ஆன்சர் கரெக்டா ஆகிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லா எழுதி போனேன்ல, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி எல்லாமே எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதி முடிச்சுட்டேன். உங்களுக்கு கான்ஃபிடண்டா இதுதான்டா ஆன்சர் அப்படின்னு இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. திரும்பி வரணும் செகண்ட் ரவுண்டுக்கு. அப்படி வரும்போது நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ண கொஸ்டின்ஸை நீங்க முன்னாடி சர்க்கிள் போட்டு வச்சிருப்பேன், அவ்வளவுதான் இருக்கணும். அதை பபிள் பண்ணக்கூடாது. அப்போ செகண்ட் ரவுண்ட்ல வந்துதான் அதை இன்னொன்னு கூட அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மட்டும் அதை அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கெஸ்ஸிங். பிளைண்ட் கெஸ்ஸிங்னா எந்த ஆப்ஷனும் எலிமினேஷன் ஆகல, அப்போ அதுல வந்து ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 2, அது வேண்டாம். that is very very dangerous situation. okay, don't do that. probability based up. okay, இத பத்தி தான் இப்ப சொன்னேன். கரெக்ட்டா? கெஸ்ஸிங்ல அதை வந்து மைண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் புவர் டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு வந்து எக்ஸாம் ஹால்ல வரப்போற, ஓகே, தட்ஸ் அ ரியாலிட்டி. நிறைய பேர் சூப்பரா படிச்சிருப்பேன், ஆனா பாவம் அந்த பசங்க, அவங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து ப்ராப்பரா டைம் மேனேஜ்மெண்ட் ஆகல. அவங்க வந்து ஏதோ எடுத்த உடனே ஏதோ பிசிக்ஸே பண்ணலாம்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க. சில பேர் பிசிக்ஸ் பண்றேன், அதுல வந்து நிறைய விஷயங்கள் அதுல வந்து டைம் கன்சியூம் ஆகும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு புரிஞ்ச கான்செப்ட், அவங்க நல்லா படிச்ச கான்செப்ட் வந்து கொஸ்டின் வந்திருக்காங்க, ஆனா அந்த கொஸ்டின்ல அவங்க ஸ்டக் ஆயிட்டேன், அதோட நியூமரிக்கல்ஸ்ல ஏதோ ஒரு கால்குலேஷன் எரர் வருது. பசங்களா, டோன்ட் கெட் ஸ்டக் இன் தி எக்ஸாம். டோன்ட் கெட் ஸ்டக். இமோஷனல், இந்த கொஸ்டின், இந்த சாப்டர், இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டு நான் பண்ணாமலா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்கிட்டையும் சவாலெல்லாம் எடுத்துட்டு வர வேண்டாம். ஓகே, எக்ஸாம் ஹால்ல எல்லா கொஸ்டினுக்கும் 4 மார்க் தான். each and every question is having 4 marks. so don't emotionally get attached. எது கூடயும் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வேண்டாம் பசங்களா. எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், எந்த டாபிக்கா இருக்கட்டும், 4 மார்க் தான். அங்கேயும் 4 மார்க் தான், இங்கேயும் 4 மார்க் தான். டோன்ட் கெட் ஸ்டக். ஓகே ஓகே, ஒரு வாட்டி பார்த்தேன், ஆப்ஷன் கொஸ்டின் படிச்சு பார்த்தேன், ஆப்ஷன் படிச்சு பார்த்தேன், ஜஸ்ட் a few seconds திங்க் பண்ணி பார்த்தேன், தெரியாதா, ரவுண்ட் பண்ணிட்டு போ. டைம் இருந்தா நம்ம மறுபடியும் வரணும். அப்ப யோசிக்கலாம்டா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீக்கிரமே முடிக்கணும். அதுக்கு நீங்க ஒரு கொஸ்டினுக்கு 40 to 50 செகண்ட் தான் அலோட் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க மாக் டெஸ்ட் எழுதும் போதெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு 40 செகண்ட்ஸ் to 50 செகண்ட், நான் சொல்றது இன்க்ளூடிங் பப்ளிங், அதையும் சேர்த்து தான் சொல்றேன். அப்படியே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா எல்லாம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் ஒரு எக்ஸாமோட ஹாஃப் டைம் முடிஞ்சது, உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப புவரா இருந்தா இருக்கிற ரிமைனிங் டைம்ல உங்களால சரியா யோசிக்க முடியாது,
தெரியுற கான்செப்ட் கூட உங்களால கரெக்டா பப்ள் பண்ண முடியாது. யூ வில் லூஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ். எனக்கு சொல்லும் போதே பயமா இருக்கு. அந்த மாதிரி நிலைமை நம்ம பசங்க யாருக்கும் வரக்கூடாது. அதுக்குதான் இது வந்து இவ்வளவு ஷார்ப்பா சொல்றேன். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சது அந்த ஒரு நாள்ல 3 மணி நேரத்துல, மே 4ஆம் தேதி 3 மணி நேரம் நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அதை பொறுத்துதான் இருக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எவ்வளவு வருஷமா, 2 வருஷமா, 1 வருஷமா எல்லாம் படிச்சது அந்த 3 மணி நேரத்துல இவாலுவேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி, அதுக்கு ஆஃப்டர் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, நீங்க உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில் எப்படி இருக்கு, அதை பத்தி யாரும் கவலைப்படுறதே இல்ல. அந்த 3 மணி நேரத்துல நீங்க எப்படி இருக்கீங்க மட்டும்தான். சோ யூ ஹாவ் டு பி வெரி ஷார்ட். அதுக்கு தான் நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன், மாக் டெஸ்ட் எழுது. ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு மாக் டெஸ்ட் நீங்க எழுதுறீங்களோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாமே நீங்க இங்கேயே ஃபேஸ் பண்ணுவீங்க, இப்பவே ஃபேஸ் பண்ணுவீங்க. சோ தட் அன்னைக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை கூட இருக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அன்னைக்கு இருக்கக்கூடாதுடா. அன்னைக்கு வந்து நீங்க பீஸ்ஃபுல்லா, ரிலாக்ஸ்டா, சந்தோஷமா நீங்க எக்ஸாம் எழுதணும். அதுக்கு தான் சொல்றேன், மாக் டெஸ்ட் எழுதாம யாரும் போயிடாதீங்க. மாக் டெஸ்ட் எழுது, எத்தனை எழுத முடியுமோ அத்தனை எழுது. ஓகேவா? ரெடியா? சோ டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நல்லா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க பசங்களா. அலோகேட் டைம் பாருங்க, ஒரு கொஸ்டினுக்கு 45 to 60 செகண்ட்ஸ். கிளியர்? அண்ட் பிராக்டிஸ் டைம் நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், நம்ம மாக் டெஸ்ட் எழுதும் போது, நீங்க வீட்ல இருந்து மாக் டெஸ்ட் எழுதினாலும் சரி, டைமரை வச்சு எழுது, கிளாக் வச்சு எழுது. அந்த எக்ஸாம் எழுதும் போது வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் பார்க்காத. அதுக்கு இடையில போய் தண்ணி குடிக்கிறது, டீ குடிக்கிறது எல்லாமே இல்ல. எக்ஸாம் ஆரம்பிக்குதா, 3 மணி நேரம் யூ ஹாவ் டு சிட். ஓகே, 1.5 மணி நேரம் எக்ஸாம் எழுதிச்சே, இனிமே நான் ஒரு பிரேக் எடுத்துட்டு எழுதலவா அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பிரேக் உனக்கு அன்னைக்கு கிடைக்குமா? மே 4ஆம் தேதி உனக்கு அந்த மாதிரி ஒரு பிரேக் கிடைக்குமா? இல்ல, கிடைக்காது இல்ல. அப்போ யூ ஹாவ் டு பிராக்டிஸ் தி சேம் வே. அந்த 3 மணி நேரத்துல ஆக்சுவல் எக்ஸாம் ஹால்ல 3 மணி நேரம் யூ ஹாவ் டு சிட். எந்திரிக்க முடியாது, ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, தண்ணி குடிக்கலாம். புரியுதா? சோ அன்னைக்கு எப்படி இருக்கு, 3 மணி நேரம் பாத்ரூம் எல்லாம் போகாம பிராக்டிஸ் பண்ணுங்க. 3 hours யூ ஹாவ் டு சிட். புரியுதா? சோ அது இப்பவே பிராக்டிஸ் பண்ணுடா, இப்பவே பிராக்டிஸ். அப்பதான் அதோட டிஃபிகல்டிஸ் என்னன்னு உனக்கு உணர முடியும், அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். நமக்கு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியர்? சோ பிராக்டிஸ் பண்ணுங்க வித் மாக் டெஸ்ட். தென் ஸ்கிப் அண்ட் ரிட்டர்ன், வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் அண்ட் ரிட்டர்ன் விட்டுட்டு போடா, லைஃப் தான்டா இது, நமக்கு லைஃப் தான்டா முக்கியம். இந்த கொஸ்டினா முக்கியம் இல்ல, போனா போகட்டும், அவ்வளவுதான். ஸ்கிப் அண்ட் ரிட்டர்ன், ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் முழுசா முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்து பார்க்கலாம், என் கூட வெறியா இல்லையா, வந்தா வரட்டும், இல்லாம போகட்டும். பிகாஸ் 100% கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு நோக்கம் நமக்கு இல்ல. ஒரு 85 to 90% கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கனால உங்களோட ரேங்க் வந்து சூப்பரா இருக்கும். சோ 100% கொஸ்டினும் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு எய்ம் பண்ணாதீங்க. கான்பிடென்டா எழுத முடிஞ்சா எழுதுங்க. பிளைண்ட் கெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி நான் வந்து முழுசா அட்டெண்ட் பண்ணிட்டேன் பெருமையா பேசாதீங்க, அது வந்து மடத்தனம். ஓகே, டோன்ட் டு தட். தென் ட்ராப் 3, மிஸ்ரீடிங் கொஸ்டின். என்னது மிஸ்ரீடிங் கொஸ்டின்? சார், கொஸ்டினோட 2 லைன் படிச்சேன், எனக்கு தெரிஞ்ச கான்செப்ட், ஆப்ஷனை பார்த்தேன், நான் நினைச்ச ஆப்ஷன் இருக்கு, பபிள் பண்ணிட்டு திரும்பி வந்து அந்த கொஸ்டினை படிக்கும் போது அந்த கொஸ்டின்ல கரெக்ட் ஆன்சர் பத்தி பபிள் பண்ணிருக்கேன். ஆப்ஷன் ஏ நான் பபிள் பண்ணேன், கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, போத் ஏ அண்ட் சி படிச்சு பாக்குறேன், சியும் கரெக்டா வருது, போச்சா? சோ அந்த ஒரு ஹரிபரியில நமக்கு படிச்ச கான்செப்டா இருக்கும், அப்படிதான் இந்த டிராப் வரும். ஓகே, படிச்ச கான்செப்ட், ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து கரெக்டா இருக்கு, பபிள் பண்ணிட்டேன், திரும்பி வரும்போது அதுவும் ஓகே, அதுவும் கரெக்ட், இன்னொரு ஸ்டெப் இன்னும் கரெக்ட், பபிள் பண்ணிட்டேன், இனிமே அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாது பசங்களா. எத்தனை மார்க் போனேன் இதோட 4 முன்னாடி இருந்தா 1, 5 மார்க் போயிடுச்சு. சோ கொஸ்டினை முழுசா படிக்கணும், எல்லா ஆப்ஷன்ஸையும் படிக்கணும், அதுக்கப்புறம் மட்டும்தான் ஆன்சர் இதுதான் அப்படின்னு சொல்லி பபிள் பண்ணணும் பசங்களா. கொஸ்டினை படிப்பீங்க, ஆப்ஷன்ல நம்ம நினைக்கிறோம்
நாம வந்து நம்ம மைண்ட்ல ஒரு ஆப்ஷன் நினைச்சிருப்பேன்ல, அந்த ஆப்ஷனை பார்த்த உடனே போய் பபிள் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சங்கடமான சிச்சுவேஷன். பாருங்க, தெரியாட்டி கூட பரவாயில்லடா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம், தெரிஞ்ச கொஸ்டின். ஆனா இந்த மாதிரி டிராப் எக்ஸாம்ல இருக்கும். கிளியரா? சோ கிளியர் தானே பசங்க? நல்லா நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க இதெல்லாம். அதே மாதிரி ட்ரூ கேட்டிருப்பாங்க, அதே மாதிரி ஃபால்ஸ், ட்ரூ, ஃபால்ஸ் கீவேர்ட்ஸ் தான் இது. அதே மாதிரி சில பேர் இன்கரெக்ட் இப்படி இருப்பாங்க, சில பேர் கரெக்ட் அப்படின்னு இருப்பாங்க, சில பேர் இப்படி ரெண்டுமே இல்லாம நாட் கரெக்ட். கரெக்ட் இன்கரெக்ட், ஓகே, இது என்ன நாட் கரெக்ட்? ஆமா இன்கரெக்ட் தான். இப்படி இப்படி வேர்டிங்ஸ் இப்படி எல்லாம் போடுவாங்கடா. புரியுதா? So these are the keywords. இந்த keywords வச்சு அவங்க விளையாடுவாங்க. So keywords பார்த்த உடனே அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த கீவேர்டை மைண்ட்ல வச்சுதான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்க்கணும். ஓகே, யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதனால தான் சொல்றேன், ரீட் கேர்ஃபுல்லி, வாட்ச் ஃபார் கீவேர்ட்ஸ். இப்போ கீவேர்ட்ஸை பத்தி சொன்னேன்ல. தென் செக் ஆல் ஆப்ஷன்ஸ். எல்லா ஆப்ஷன்ஸும் படிச்சு பார்க்கணும். எல்லா ஆப்ஷன்ஸும் படிச்சு பார்க்கணும். நாம நினைக்கிற ஆப்ஷன் கிடைச்ச உடனே ஓகே போயிட்டேன், அங்க ஒரு ட்ரெஷர் இருக்கும், அந்த ட்ரெஷரை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ போத் ஏபி, போத் ஏபிசி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்காங்க, நன் ஆஃப் தீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் மைண்ட்ல பார்க்காம எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, கால்குலேஷன் எரர். ஓகே, கால்குலேஷன் எரர், கால்குலேஷன் எரர். ஸோ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்க கெமிஸ்ட்ரிலையும் பிசிக்ஸ்லயும் நியூமரிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்முலால வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வைங்க. ஆக்சுவல் கொஸ்டின்ஸோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி வைங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை வந்து நீங்க டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும்னா நான் சொல்லுவேன். ஏன்னா டெய்லி பண்ணதான் அது வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பாயிண்ட் இருக்கு, அதே மாதிரி 10ஓட பவர் இருக்கு. கரெக்டா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸி ஆயிடும். ஓகே, ஸோ டூ தட். அங்க வந்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து நீட் எக்ஸாம். பாத் ஃபங்க்ஷனா ஸ்டேட் ஃபங்க்ஷனா? லைக் நம்மளோட தெர்மோடைனமிக் செஷன்ல வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். போர்டு எக்ஸாம் வந்து பாத் ஃபங்க்ஷன், நீட் எக்ஸாம் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன். இங்க நீங்க எவ்வளவு ஸ்டெப், எல்லா சப்ஸ்டியூட் கரெக்டா பண்ணீங்களா, எல்லா டேர்ம்ஸும் வந்து கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா, அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஃபைனல் ஆன்சர் கரெக்டான மட்டும்தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஆனா போர்டு எக்ஸாம் அப்படி இல்ல. நீங்க எழுதின ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் மார்க் இருக்கு, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா அதுக்கும் மார்க் எல்லாம் இருக்கு. அது பாத் ஃபங்க்ஷன். கிளியரா? சோ இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. கால்குலேஷன் ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். யா, கால்குலேஷனை வந்து டபுள் செக் பண்ண முடிஞ்சா நல்லது. கால்குலேஷனை டபுள் செக் பண்ண முடிஞ்சா நல்லது. ஜஸ்ட் ஒரு வாட்டி கூட பாருங்க, ஸ்பீடா பாத்துக்கோங்க கால்குலேஷனை. ஓகே, தென் கீப் ட்ராக் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். பாருங்க பசங்களா, யூனிட்ஸ், சிக்னிஃபிகன்ட் ஃபிகர், மெயினா வந்து யூனிட்ஸ். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்ல ஜூல்ல தந்திருப்பாங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிலோ ஜூல்ல இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு லுக் இன் டு தட். கிலோ ஜூல்ல டேர்ம்ஸ் தந்திருக்கு, ஆனா ஜூல்ல தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்லாட்டி கலோரியில இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி சென்டிமீட்டர் கியூப்னா எம்எல்டா, டெசிமீட்டர் கியூப்னா லிட்டர்டா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாம போயிடாதீங்க. பாடம் நடத்தும் போது இதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து சொல்லி இருக்கேன். ஸோ டீச்சர்ஸ் இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து மைண்ட்ல வைக்கணும். ஓகே, கிளியர்? அது ஓகே தானே? ஸ்மார்ட் ஆன்சரிங் டெக்னிக் என்னென்ன சொல்லணும்? கான்ஃபிடென்ட் மார்க்கிங். கான்ஃபிடென்ட் மார்க்கிங் நம்ம எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது கொஸ்டினை படிக்கிறேன். எப்படி ஒரு 5 கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. ஒரு 5 இல்லாட்டி 10 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பபிள் பண்ணுங்க. பபிள் பண்ணிட்டு இருக்கும்போது இன்விஜிலேட்டர் வரலாம் நம்ம கிட்ட வந்து, அதை சைன் பண்ணு இதை சைன் பண்ணு. புரியுதா? அது இதெல்லாம் இல்ல, பிளாங்க் பேப்பர் எல்லாம் கேட்டு சைன் பண்ண கேட்க மாட்டாங்க. பட் ஏதாவது இருக்கும். அப்ப அதுல வந்து நம்ம டிவியேட் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வரும்போது மறுபடியும் செக் பண்ணணும் ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த கொஸ்டின் நம்பருக்கு எங்க நான் பபிள் பண்ணிட்டு இருக்கோன்னு. புரியுதா? சார் கிட்ட ஏதோ பேசினேன், அதுக்கப்புறம் வந்து பபிள் பண்ணும்போது இன்னொரு கொஸ்டினோட போய் பபிள் பண்ணா அதுவும் போகும் இதுவும் போகும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, வரும் டிஸ்ட்ராக்ஷன், வரும் எக்ஸாம் ஹால்லையும் வரும். ஃபேனுக்கு சவுண்ட் இருக்கலாம், பக்கத்துல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம இருக்கலாம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் பி தேர், பட் யூ ஹேவ் டு பி வெரி வெரி விஜிலண்ட். ஓகே, திஸ் 3 hours is going to be very crucial in my life அப்படின்னு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே மைண்ட்ல யோசிச்சு நிதானமா எழுதணும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு டபுள் செக் பண்ணிக்கோங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா?
அண்ட் எல்லா கொஸ்டினோட கடைசியா பபிள் பண்ணலாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. குரூப் வைஸா பண்ணுங்க. அதுதான் நல்லது. டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அதுதான் நல்லது. ஏன்னா பப்ளிங்க்கும் டைம் வேணும்ல. கரெக்டா? ஸோ டோன்ட் ஓவர் திங்க் எம்சிக்யூஸ். என்ன சொல்றேன் இதுல வந்து என்ன சொல்லலாம், டோன்ட் ஓவர் திங்க். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து எம்சிக்யூ ஒரு கொஸ்டின் படிச்சேன், அதோ ஆப்ஷன் பார்த்தேன், கரெக்ட் ஆன்சர் பெர்ஃபெக்ட் ஆன்சர் உனக்கு தெரியும். ஆனாலும் நீ ஒரு டவுட், என்ன இது, நான் வந்து நீட் இது ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம் தானே, ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம்ல எல்லாம் கொஸ்டின் வந்து இவ்வளவு சீக்கிரமா ஆன்சர் கிடைக்கும், நான் வந்து என்ன அவ்வளவு பெரிய ஆளா நானு. சோ அது வந்து தன்னம்பிக்கை இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல. கரெக்டான ஆன்சர் கிடைச்சா கூட இதுதான் கரெக்டா வருமா, இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம்னு சொல்லி கிராஸ் செக் பண்றது. பிகாஸ் ஷீ இஸ் ஆர் ஹி இஸ் நாட் பிலீவிங் இன் ஹர்செல்ஃப் ஆர் இன் ஹிம்செல்ஃப். அப்படி இருக்காதீங்க. அதான் ஆன்சர் வந்துச்சு, பபிள் பண்ணிக்கோங்க. சிம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. பிவைக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணா, நீங்க பிவைக்யூஸ் பிராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு அதுக்கு மேல என்ன சொல்றது, ஒரு 50+ கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸி ஆயிட்டு. சோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பிவைக்யூ, எவ்வளவுக்கு எவ்வளவு மாக் டெஸ்ட் எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களோட எக்ஸாம் ஈஸி ஆகும். சோ அதுல பயப்படாதீங்க. ஓகே, கோ அதை அட்டெண்ட் பண்ணு, மேக்ஸிமம் மார்க்கை செக்யூர் பண்ணு. கிளியர்? அண்ட் இன்னொரு விஷயம், தெரியாத கொஸ்டின் ஸ்டக் ஆகாதீங்க. அதுக்கு மேல ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? தெரியாத கொஸ்டின் இருந்தா ஓகே, ஸ்கிப் பண்ணிட்டு போ, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம், அந்த மாதிரி போகணும். ஸ்டே காம் அண்ட் கான்ஃபிடன்ஸ். ஓகே பசங்களா? சோ நீங்க படிக்கிறீங்கல்ல ப்ராப்பரா, சிஸ்டமேட்டிக்கா டெய்லி படிக்கிறீங்கல்ல, பிவைக்யூ பண்றீங்கல்ல, எஸ் பிவைக்யூ மோக் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்றாங்கல்ல, நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி எல்லாம் குறைக்கலாம்னு ட்ரை பண்றாங்கல்ல, தெரியாத கான்செப்ட் எல்லாம் படிச்சு பிரஷ் பண்ணி போறோம்ல, ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கோம்ல, எல்லாமே நீங்க பண்றோம். ஓகே, கிளியர்? சோ உங்களோட ப்ரிப்பரேஷன் சூப்பரா போகுது, ஸ்மூத்தா போகுது அப்படின்னா உங்களோட எக்ஸாம் எப்படி இருக்கும், ஈஸியா இருக்கும். நீங்க அதுக்கு கான்ஃபிடென்ட்டா போகலாம். the only thing, அந்த 3 மணி நேரத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். அந்த 3 மணி நேரத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். கிளியர்? அதுக்கு தான் சொல்றேன், இப்போ கஷ்டப்படு. இப்ப நீ என்ன சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு படி, சிஸ்டமேட்டிக்கா படி, மத்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிடு. நோ ஃபங்க்ஷன்ஸ், நோ பர்சனல் ஃபங்க்ஷன்ஸ், நோ செலிப்ரேஷன்ஸ். 1 month தானே இருக்கு, ஆஃப்டர் 1 month பாத்துக்கலாம், எல்லாமே பாத்துக்கலாம். ஓகேவா? கிளியரா? ஓகே பசங்களா? சோ தட்ஸ் இட். அதிகமா உங்களோட டைம் எடுக்கணும்னு நான் விரும்பல. லாஸ்ட் வீடியோ கூட கொஞ்சம் அதிகமான போன மாதிரி இருக்கு. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம் டைம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டா பண்றதுதான் உங்களுக்கு நல்லது இல்லையா? கரெக்ட் தானே? எஸ். ஸோ நல்லா படிங்கடா. பிவிக்யூ சீரிஸ் எல்லாம் உடனே ஆரம்பிக்க போகுது. ஐ திங்க் 5th of April இருந்து ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி 1 shot நிறைய போட்டு வச்சிருக்காங்க. சாம்பியன்ஸ் சீரிஸ் நம்ம 1 shot போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பாருங்க. தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் ரீசெண்ட் அப்லோட் ஆயிருக்கு. நிறைய பேர் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச். கண்டிப்பா உங்களுக்கு அது பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் நல்லா படிங்க. கிளியர்? சந்தோஷமா இருங்க, கான்ஃபிடென்ட்டா படிங்க. எஸ், பண்ண விஷயங்கள், சொன்ன இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் மைண்ட்ல எப்பவுமே வச்சுக்கோங்க. ரைட்? தேங்க்யூ, பாய், டேக் கேர். எஸ் பசங்களா? ஓகே, நம்ம ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பத்தி உங்களுக்கு தெரியும்ல? எஸ். ஸோ சேலத்துல வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. ஆஃப்லைன் கிராஷ் வந்து கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில இருக்கு. அண்ட் ஆன்லைன் வந்து நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். So இன்னும் 1 month இருக்காங்க. So if you want a systematic revision or systematic crash program, you can join Xylem. Okay, perfect classes இருக்கும், live classes இருக்கும், அது recorded available இருக்கும், exams இருக்கும், doubt solving mechanism இருக்கு. So everything is there. Single packageல எல்லாமே இருக்கு, அதுவும் affordable feesல. So make use of it. And நம்ம notes கிடைக்கிறதுக்காக இந்த QR code ஸ்கேன் பண்ணிக்கோங்க. Okay, so that's it. Thank you. சந்திக்கலாம்.